வணக்கம். 12ஆம் வகுப்பு இயற்பியல் புத்தகத்தில் உள்ள யூனிட் 1ல் எடுத்துக்காட்டு 1.1 பார்க்கலாம். இதோட கொஷின் என்ன அப்படின்னா, ஒரு கூலும் மின்னோட்டத்தில் எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒரு கூலும் மின்னோட்டம் அப்படின்னு சொல்லும்போது Q is equal to NE அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா இருக்குது. அது எதோட ஃபார்முலா அப்படின்னா குவாண்டம் ஆக்கல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பண்பு இருக்குது. மின்னோட்டத்தின் குவாண்டமாக்கல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பண்பு இருக்குது. அந்த பண்போட ஃபார்முலாவை கொண்டு வந்து இங்கே அப்ளை பண்ணிக்கலாம். அதோட ஃபார்முலா என்ன அப்படின்னா Q is equal to NE. சரிங்களா? இப்போது எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை தான் கொஷினாக கேட்டிருக்காங்க. அப்போது நமக்கு என்ன வேணும் அப்படின்னா N வேணும். அதுதான் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். அப்போது எண்ணை மட்டும் வச்சுக்கிட்டு இங்கே மல்டிபிகேஷனில் இருக்கிற E LHS கொண்டு வரும்போது Q டிவைடட் பை E அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அப்போது N is equal to Q by E. ஓகேங்களா? இப்போது Qவோட மதிப்பு வந்து சம்மில் கொடுத்துட்டாங்க. எவ்வளோ அப்படின்னா ஒரு கூலும் மின்னோட்டம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போது Qவோட மதிப்பு பார்த்தீங்கன்னா 1 கூலும் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். சரிங்களா? இப்போது ஈயோட வேல்யூ பொறுத்த வரைக்கும் அது ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ. எலக்ட்ரானின் மின்சுமை அல்லது மின்னோட்டம் அப்படின்னு சொல்லுவோம். 1.6 × 10⁻−19 கூலும். இதை வந்து ஈக்கு பதிலாக அப்ளை பண்ணுறோம். அப்போது 1 கூலும் டிவைடட் பை 1.6 × 10⁻−19 கூலும் அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? இப்போ 10⁻−19 கீழே இருக்குது. அது மேலே கொண்டு வரும்போது 10⁻+19 மாறிடும். அப்போது இதில் என்ன இருக்கும் அப்படின்னா 1 டிவைட் பை 1.6 இருக்கும். 1 டிவைடட் பை 1.6ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.625 அப்படின்னு கிடைக்கும். அதாவது பாருங்க 1 டிவைடட் பை 1.6 இன்ட்டு 10⁻+19 மாறிடும். இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 0.625 அப்படின்னு கிடைக்கும். அப்போது நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் பார்த்தீங்கன்னா 0.625 × 10⁻19 அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? இதை மீண்டும் நம்ம எப்படி அரேஞ்ச் பண்ணி எழுதலாம் அப்படின்னா இந்த பாயிண்ட்டை 1 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கிறோம். இப்போ 6.25 இன்ட்டு இந்த 1 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கிறதுனால பவரில் 1 வந்து மைனஸ் பண்ணிக்கலாம். இப்போ 10⁻18 அப்படின்னு கிடைக்கும். அப்போது ஒரு கூலும் மின்னோட்டத்தில் எலக்ட்ரான்கள் எத்தனை இருக்கும் அப்படின்னா 6.25 × 10⁻18 எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்கும். சரிங்களா? இப்போது Qவோட யூனிட் பார்த்தீங்க அப்படின்னா கூலும். சார்ஜ் ஆஃப் அன் எலக்ட்ரான் ஈயோட மதிப்புக்கும் யூனிட் என்ன வரும் அப்படின்னா கூலும் தான் வரும். இப்போ மேலேயும் கீழேயும் கூலும் இருக்கிறதுனால கூலும் கேன்சல் ஆகிடும். அப்போது இதுக்கு யூனிட் இருக்கா அப்படின்னா யூனிட் கிடையாது. ஓகேங்களா? தேங்க்யூ.